வணக்கம் நேயர்களே. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பின் வெரிஃபிகேஷன். அதாவது நமக்கு வந்து யூடியூப்பில் வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆன பிறகு கூகுள் ஆட்சென்ஸ்லேருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 விஷயம் முக்கியமாக செய்ய வேண்டியிருக்கும். ஒன்று வந்து ஐடி வெரிஃபிகேஷன் அல்லது அட்ரஸ் வெரிஃபிகேஷன். ரெண்டாவது வந்து பின் வெரிஃபிகேஷன். நம்ம வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷனில் என்ன முகவரி வந்து கொடுத்தோமோ அதுக்கு வந்து ஒரு பின் நம்பர் அனுப்புவாங்க. அது வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலமாக நமக்கு வந்து சேரும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பின் நம்பரை வந்து கூகுள் ஆட்சென்ஸில் வந்து என்டர் பண்ணணும். இப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்முடைய பின் வெரிஃபிகேஷன் முடிஞ்சது. அது ஒரு 3 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 2 அல்லது 3 நிமிடங்கள் அதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு வந்த பின் வெரிஃபிகேஷனுக்கான லெட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது கூகுள் ஆட்சென்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். மேலே வந்து ஸ்பீட் போஸ்ட் போட்டிருப்பாங்க. அடுத்து பிஎன்பிஎல் அக்கௌண்ட் நம்பர்னு இங்கே ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே வந்து அவங்க அனுப்புறதுடைய அட்ரஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளார இருக்கும். அதாவது யுவர் கூகுள் ஆட்சென்ஸ் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வலது பக்கம் பார்த்தீங்கன்னா யுவர் பின் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 6 இலக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பரை தான் நம்ம வந்து என்டர் செய்ய வேண்டியிருக்கும். இந்த நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இந்த கடிதம் வருவதற்கு முன்னால், அதாவது இந்த பின் நம்பர் வெரிஃபிகேஷனான கடிதம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கும். உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களா, நீங்கள் வந்து என்ன மெயில் ஐடி வந்து உங்களுடைய சேனலில் கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்த மெயில் இந்த மாதிரி, அதாவது ஆக்ஷன் ரெக்வயர்ட் வெரிஃபை யுவர் பேமெண்ட் அட்ரஸ் இன் AdSense அப்படின்னு வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் அட்ரஸ் டு ரிசீவ் பேமெண்ட் ஃப்ரம் கூகுள் AdSense அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த மாதிரி மெயில் வந்துடும் பொழுது நீங்கள் இதை வந்து இப்போ ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கீழ் நோக்கி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி கீழ் நோக்கி ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு வெரிஃபை யுவர் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். பின் நம்பர் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மெயில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த பற்றியில் வெரிஃபை யுவர் அட்ரஸ் இதை கிளிக் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த வெரிஃபை யுவர் அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கூகுள் ஆட்சென்ஸ் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆனவுடனே பார்த்தீங்க, அதாவது இந்த கூகுள் ஆட்சென்ஸ் பேஜ் ஓப்பன் ஆனவுடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டாப்பில் யுவர் பேமெண்ட்ஸ் ஆர் கரண்ட்லி ஆன் கோல்ட் பிகாஸ் யூ ஹேவ் நாட் வெரிஃபைடு யுவர் அட்ரஸ். அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸுக்கு உரிய பின் நம்பரை கொடுத்து இது வரைக்கும் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணாததுனால உங்கள் பேமெண்ட் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே போங்க. இதை நம்ம இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே போகிறோம். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வெரிஃபை யுவர் பில்லிங் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெரிஃபை, இந்த ப்ளூ கலரில் இருக்க பற்றியெல்லாம் வெரிஃபை இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்டர் யுவர் பின் அப்படின்னு வரும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா யுவர் பின் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து நமக்கு ஒரு பின் நம்பர் வந்துருக்கு பார்த்தீங்களா, நமக்கு ஒரு பின் நம்பர் லெட்டர் வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இலக்க எண் இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்த பின் நம்பர் லெட்டருக்கு பார்த்தீங்களா, ஒரு கூகுள் ஆட்சென்ஸ் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு ஒரு லெட்டர் வந்துச்சுல, அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்களா 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 இலக்க பின் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து நம்ம வந்து இங்கே என்டர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 6 இலக்க பின் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் இங்கே வந்து 6 இலக்க பின் நம்பரே இங்கே வந்து என்டர் பண்ணுறேன். யுவர் பின் அப்படிங்கிற இடத்துல அந்த 6 இலக்க நம்பரை நான் இங்கே கொடுக்குறேன். நான் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நான் இதை வந்து ஹைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து என்னுடைய நம்பரை கொடுத்துட்டேன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே அந்த 4 இலக்க நம்பர் இந்த இடத்துல கொடுத்துருங்க.
கொடுத்துட்டு இந்த பற்றியில் சப்மிட் அப்படிங்கிற இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பின் கரெக்ட், யுவர் பில்லிங் அட்ரஸ் ஹேஸ் பின் வெரிஃபைடு அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான் நேயர்களே. இப்போ நம்ம பின் வெரிஃபிகேஷன் முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், எளிமையாக உங்களுக்கு வந்து பின் நம்பரை என்டர் பண்ணி உங்களுடைய வெரிஃபிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம். ஓகே நேயர்களே, நாம் வந்து இப்போ வெற்றிகரமாக வந்து பின் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு $100 வந்தவுடனே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்து சேரும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடவே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் எழுதுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.